ஸ்ரீ சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Kalyana Krishnan Ravi Shankar. பாபாஜி, மும்பையில் உள்ள ஸ்ரீ மகாலட்சுமி கோவில் பற்றி தயவு செய்து விளக்கம். காஞ்சி பெரியவர் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற லக்ஷ்மி மில்ஸ் நாயுடுவை கூப்பிட்டார். தேவராஜல் நாயுடுவை கூப்பிட்டு, பாம்பேயில் மகாலட்சுமி கோயில் இருக்குது, அதனால் பாம்பே ரொம்ப பணக்கார ஊராக இருக்குது, நம்ம மெட்ராஸும் அப்படி ஆகணும், அதனால் நீ ஒரு கோயில் கட்டு அப்படின்னாரு. அவர் சொன்னார், நான் பிஸ்னஸில் ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்கேன், ஒரு கோயில் கட்டுற அளவுக்கு எனக்கு இப்போது வசதி இல்லை அப்படின்னார். அவர் சொன்னார், நீ கட்ட ஆரம்பி, உனக்கு வசதி வரும், மகாலட்சுமிக்கு வசூல் பண்ணி பிச்சை எடுத்து கோயில் கட்டக்கூடாது, அதனால் நீ கட்டணுன்றது என்னுடைய இது அப்படின்னார். அவரும் இந்த முக்கூர் ஐயங்கார் ஒருத்தர் இருந்தார். இவங்க கோயிலெல்லாம் கட்டி மெட்ராஸில் மகாலட்சுமி கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் அவங்க 2 பேரையும் பெரியவர் கூப்பிட்டார். கும்பாபிஷேகத்தை அன்றைக்கி நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, எங்கேனா ஊரெல்லாம் சுற்றிட்டு கும்பாபிஷேகம் ஆனப்புறம் வாங்க அப்படின்னாரு. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, நம்ம அழகாக கோயில் கட்டி கும்பாபிஷேகத்தை பார்க்கலான்னு நம்ம தொத்தலாரேன்னு சொல்லிட்டு. அப்போது கொஞ்ச நாள் கழித்து அவங்க வராங்க. வந்தபோது மடத்தில் அவங்களுக்கு பட்டு சால்வை பீதாம்பரம்லாம் போத்திட்டு அவர் சொல்கிறார், இந்த பிருகதீஸ்வரர் கோயில் கட்டின சோழ மன்னன் நான் கட்டினேன்னு நினச்சேன், அதை பார்த்து இந்த கோயில் விளங்காமே போயிடுச்சு இன்றைக்கி வரைக்கும், அதனால் நீங்கள் நாங்கள் கட்டணுங்கிற எண்ணத்தோடு இந்த கோயில் பார்க்குற போது கோயில் விளங்காமல் போயிடும், அதனால தான் உங்களை போயிட்டு வர சொன்னேன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். இப்போ மெட்ராஸில் வந்திருக்கிற மகாலட்சுமி கோயிலுக்கு இன்ஸ்பிரேஷன் எது? பாம்பேயில் இருக்கிற மகாலட்சுமி கோயில் போயிருக்கேன் நான். நாட் ஃபார் ஆஃப், சிட்டிக்குள்ளே தான் இருக்குது, கொஞ்சம் தள்ளி தான். அண்டு ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்டம் அப்படிலாம் சொல்ல முடியாது, ஒரு மிடில் சைஸ்டு கோயில் அங்கே பாம்பேயில். ஒன்று வந்து அங்கே இருக்கிற பிள்ளையார், பாம்பேயில் பிள்ளையார்னால் ரொம்ப விசேஷம், சினிமாக்காரங்கள்லேருந்து எல்லாருமே அங்கே போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. நிறைய கோபுரம்லாம் இருக்கும், பட் கோயில் வந்து ஒரு 8 அடி ஒரு சிலை தான் இருக்கும் அந்த இடத்துல. அது போக மகாலட்சுமி கோயில். பாம்பேலேருந்து கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னாக்கா கணேஷ்புரி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே கணேஷ்புரி நித்யானந்த சாமியுடைய அதிஷ்டான கோயில். அண்டு அவருடைய சிஷ்யராக இருந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்ட முக்தானந்தாவுடைய ஒரு ஆசிரமம் அங்கே இருக்குது. அண்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னாக்கா அதாவது வஜ்ரேஸ்வரின்னு ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு போகிற வழியில் கல்யாணம் தாண்டிட்டு நீங்கள் கணேஷ்புரி போகிற வழியில் இருக்குது. அதுவும் அது மாதிரி தான், சின்ன படிக்கட்டு ஏறி மேலே போனால் 3 தேவியர் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் ஆல்மோஸ்ட் நியர் குஜராத் பார்டர் இருக்கும், அம்பாஜி அந்த மாதிரி சில கோயில்கள் எல்லாம் இருக்கும். மகாராஷ்டிராவில் ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா பன்றிப்பூர் பாண்டுரங்கனுடைய கோயில், அது ஷோலாப்பூர் கிட்ட இருக்குது. அதே மாதிரி ஷோலாப்பூரில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. ஒரு மகான் அங்கே இருந்தவர், நான் ஒரு நாள் திருப்பியும் அவதாரம் எடுத்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவருடைய ஜீவசமாதி அங்கே இருக்குது, அந்த ஷோலாப்பூரில் கோயிலுக்கு ஒட்டி இருக்குது. அண்டு ஷோலாப்பூர், அதுக்கப்புறம் வந்து பண்டர்பூர், அண்ட் தென் சனி சிக்னாப்பூர்னு ஒரு கோயில் இருக்குது. சனீஸ்வர பகவான் ஓப்பன் கோயில், அதாவது மற்ற இடம்லாம் மண்டபம் இருக்கும், அந்த மூலஸ்தானத்துக்கு மாத்திரம் அது இருக்காது. எண்ணெய் வாங்கி எல்லாரும் அபிஷேகம் பண்ணிட்டு வருவாங்க, சனீஸ்வர தோஷம்லாம் போகுங்கிற மாதிரி. அண்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அம்பாஜி, கணேஷ்பூர் நித்யானந்த கோயில், மும்பாதேவி, இதெல்லாம் மகாராஷ்டிராவில் இருக்குது. ஷிரடி பாபா மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு விசேஷமான கோயில். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஸ்டேட்டில் சில விசேஷமான கோயில்கள்லாம் வந்தது. அந்த வகையில் இதெல்லாம் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கோயில்கள். நெக்ஸ்ட், குருவம்மா குருவாயூரப்பனின் மேல் மாறா பக்தி செலுத்தி அவனது நாமத்தை ஜபித்தபடியே வாழ்ந்து
அவனுடனேயே கலந்ததாக கூறப்படுகிறார். குருவம்மா குருவாயூர் கோவிலுடன் தொடர்புடைய பல கதைகளில் இடம்பெற்றுள்ளாள். உதாரணமாக, மழையில் நனைந்த ஒரு சிறுவனுக்கு குருவாயூரப்பனுக்கு தனது சிவப்பு புடவையை கிழித்து கோவணம் கட்டிக்கொள்ள கொடுத்த கதை குறிப்பிடப்படுகின்றன. குருவம்மா ஒரு ஏழை கிழவிதான், பெருந்தனக்காரி அல்ல. குருவம்மாவின் பக்திக்காக இன்றும் குழந்தை தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சிகப்பு கோவணம் அலங்காரம் செய்யப்படுகிறது. இந்த குருவம்மாவின் கிருஷ்ண பக்தி பற்றி தயவு செய்து விளக்கவும். குருவாயூருக்கு ஒரு பொறுத்த மாத்திரம் சில பேருடைய வாழ்க்கை அந்த குருவாயூர் கிருஷ்ணனுடைய வாழ்க்கை கூட இருக்கு. இப்போ இந்த குருவம்மாங்கிறவங்க நம்ம ஊரில் இருக்கிற ஒரு ஓல்டு லேடி மாதிரி, ஒரு அவையார் டைப்புன்னு வச்சுக்கோங்க. பெரிய அளவுக்கு எழுத படிக்க தெரியாத ஒரு பொம்பளை. அவர் அந்த குருவாயூரப்பன் இடத்துல கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்த அம்மா ஒரு புக் எழுதி அந்த புக்கை அங்கே இருக்கிற ஒரு பெரிய பண்டிதர் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. இந்த கேள்விக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை கண்டுக்கவே இல்லை. இப்போ குருவாயூரப்பன் அவருடைய கனவுல போய் அந்த புக்கை நீ கரெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாரு. ஸோ அந்த அம்மா ஒரு புக்கை எழுதியிருக்கு. ஸோ இது வந்து அந்த அம்மாவுக்கு இன்டர் கனெக்டடாக இருக்கிற ஒரு இது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு கிருஷ்ண பக்தியில் உயர்ந்த நிலையிலேருந்து ஒருத்தர் இருந்தார். அவர் கோயிலில் வேலை செஞ்சிட்ருக்கிற ஒரு லேடிக்கிட்ட லவ்வில் இருந்தார். இப்போ ஒரு நாள் குருவாயூரப்பன் சொல்கிறாரு, என் கோயிலில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறியே அப்படின்ட்டு. அப்போது அவர் சொல்கிறாரு, நீ எங்கே இல்லைன்னு சொல்லு, அந்த இடத்துல போய் உட்காந்து நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னாராம். அப்போ குருவாயூரப்பன் எங்கே இல்லைங்கிற மாதிரி இவர் உட்காந்துட்டு பூஜைலாம் பண்ணிகிட்டு இருக்கிற போது குருவாயூரப்பன் சின்ன குழந்தைய வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். இவர் ஒரு நாள் அவனை அடிச்சிடறாரு. அடிச்ச உடனே அந்த சின்ன பையன் சொல்கிறான், நீ என்னை அடிச்சுட்டு இல்லை, நான் இனிமேல் குருவாயூரில் இருக்க மாட்டேன், என்னை நீ வந்து அனந்தங்காட்டில் வந்து பாரு அப்படின்ட்டு. இவருக்கு ஒரே கஷ்டம், என்னடா நம்மளால் குருவாயூரப்பன் கோயிலை விட்டு போயிட்டானே, அனந்தங்காடு எங்கே இருக்குது தெரியலன்னு ஒரு ஊராக ரொம்ப சோகமாக போகிறாரு. ஒரு அம்மா குழந்தைய அடிக்கிற போது நீ சொன்ன பேச்சு கேட்கலன்னாக்கா, நம்ம சொல்லுவோம்ல சாப்பிட்லன்னாக்கா பூதம் வந்துடும் பூச்சாண்டி வந்துடும், அது மாதிரி சொன்ன பேச்சு கேட்கலன்னு சொன்னாக்கா உடனே அனந்தங்காட்டில் கொண்டு போய் விட்டுருவேன் அப்படின்னு. இவர் அந்த அம்மா கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி அனந்தங்காடு எங்கே இருக்குது சொல்லுமா அப்படின்றார். ஸோ அந்த அம்மா டைரெக்ஷன் சொல்கிறேன், இங்கேருந்து இவ்வளோ மணி நேரம் நடந்து போவோம், காடு இருக்குது அது கூட இருக்கார். இவர் அனந்தங்காட்டுக்கு போனாக்கா அங்கே இன்றைக்கி நீங்கள் திருவனந்தபுரத்தில் இருக்கிற அனந்த பத்மநாப சுவாமி கோயில் இருக்குது இல்லையா, 3 கேட் வழியாக பார்க்குற அளவுக்கு பெரிய இது, அங்கே படுத்துன்னு இருக்கார் அனந்த பத்மநாப சுவாமி. அப்போ அனந்த பத்மநாப சுவாமிங்கிறது யார்? குருவாயூரப்பன் தான். இவர் வந்து அந்த அடித்ததுனால அவர் கோச்சிட்டு போயிட்டார். இவர் அங்கே போய் அவரை தரிசனம் பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது திருவனந்தபுரத்தில் இருக்குது. அந்த திருவாங்கூர் மகாராஜாக்களுடைய எல்லா நகைகள்லாம் அவங்க வெள்ளைக்காரங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் பயந்து எல்லாத்தையும் அங்கே பெரிய பெரிய ரூமுங்க கட்டி ட்ரெஷர் ஒழிச்சு வச்சுருக்காங்க. அது கேரளாவில் இருக்கிறவங்க யாரோ கேஸ் எல்லாம் போட்டு அந்த ரூமெல்லாம் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற நகையெல்லாம் எடுக்கணும் அப்படின்னாங்க. சுப்ரீம் கோர்ட்லேயும் சரின்னாங்க. அது ஒரு கமிட்டியெல்லாம் ஃபார்ம் பண்ணாங்க. அங்கே பார்த்தா ஒவ்வொரு ரூம்லேயும் அவ்வளோ கோல்டு அவ்வளோ வந்துக்கிட்டே இருக்குது. வேட்டிக்கன் தான் ரோமாபுரியில் இருக்கிறது ரொம்ப பணக்கார கோயிலுன்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் அதை விட பணக்கார கோயில் நம்ம திருவனந்தபுரம் வந்து எல்லா ராஜாக்களுக்கும் வந்ததெல்லாம் அங்கே வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சது. ஒரு குறிப்பிட்ட ரூம்கிட்ட இவங்க திறக்க போகிற போது பிரசனம் பார்க்குறாங்க. வேண்டாம், இதில் நாகபந்தனம் பண்ணியிருக்கு, அதனால் கடவுளுடைய உத்தரவு இல்லாமல் யார் திறந்தாலையும் அவங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்றாங்க. அதனால் இன்றைக்கி ஒரு ரூம் மாத்திரம் அந்த கோயிலில் திறக்காமையே வச்சுருக்காங்க. அனந்த பத்மநாப சுவாமி கோயிலில் அது நாகபந்தனம்னு பாம்புகள் அதை காவல் காத்துருக்கணும். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. மற்ற எல்லாம் எடுத்தப்பயே அது நம்பர் 1 கோயிலில் வந்துச்சு, பணக்கார கோயிலில். உள்ளே என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியவே தெரியாது. அந்த காலத்தில் ராஜாங்கிறதாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ட்ரெஷரெல்லாம் கோயிலில் தான் ஒழிச்சு வைப்பாங்க. அதாவது இப்போல்லாம் உங்களுக்கு பேங்க்கு லாக்கரெல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் எங்கே வைப்பாங்க? ஒரு பெரிய அரண்மனை இருக்கும், அரண்மனைக்குள்ளே கோயில் இருக்கும், அந்த கோயிலை ஒட்டி ஒழிச்சு வைப்பாங்க. மீதி நேரங்களில் அந்த கோயில் சோஷியல் ஆக்டிவிட்டி இருக்கும். இப்போ நீங்கள் குருவாயூர்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பாரு கல்யாணங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். கோயிலில் சாமிக்கு முன்னால் ஒரு பெரிய மண்டபமாக இருக்கும். ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தம்பதிகள் உட்காந்து பண்ணுவாங்க. மீதி நேரத்தில் கச்சேரிலாம் நடந்துக்கிட்டே இருக்கும்.
அந்த காலத்தில் கோயில்கள் தான் ஒழிச்சு வைக்கிறது. அதே மாதிரி தான் நம்ம ஊரில் சிதம்பரம் கோயில். சிதம்பரம் கோயிலில் தான் உங்களுடைய தேவாரம், திருவாசகம் போன்ற அத்தனை ஓலை சுவரிகளும் நம்பியாண்டார் நம்பிங்கிறவருக்கு கிடைச்சிது. அதை அவங்க எடுத்து செல்லரிச்சு போனதை தவிர மீதியெல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இன்னும் கூட சிதம்பரம் கோயிலில் திறக்கப்படாமல் இருக்கிற சில ரூம்ஸ் எல்லாம் இருக்குதான். குருவாயூர் மாதிரியே தான் அதுக்கும் சொல்லுவாங்க, இது கடவுள் உத்தரவு வராமல் திறக்கக்கூடாதுங்கிற மாதிரி. ஸோ பல ஊர்களில் பிரசித்தி பெற்ற கோயில்கள் தான் அவங்களுடைய சேஃப்டி லாக்கர் மாதிரி வச்சுருந்தாங்க. அவங்க தே நெவர் யூஸ் டு கீப் இட் எல்ஸ்வேர். கோயிலுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் ஜனங்களுக்குங்கிற மாதிரியும். நார்மலாக இந்த மாதிரி இருந்தால் அந்த பாம்புகள் எல்லாம் காவல் காக்கும்ங்கிறது தெய்வ நம்பிக்கை. அதனால் அது பாம்புகள்ன்றது என்ன, ஒரு கனபூதங்களாக இருக்கலாம். அதே மாதிரி பழனியில் போகர் நவபாஷாணம் அப்படின்றாங்க இல்லையா, அவங்க என்ன நினச்சிருக்கிறாங்க, 9 விதமான பாஷாணங்களை சேர்த்து ஏதோ இடித்து அவர் ஒரு சிலை பண்ணி வச்சுருக்காரு அப்படிங்கிறாங்க. அது அப்படி இல்லை. நீங்கள் நவரத்ன மோதிரம் போடுறீங்க, அதில் 9 கல் இருக்கா, அந்த மாதிரி நவபாஷாணம்னாக்கா 9 விதமான செப்பரேட் பாஷாணங்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு பிளானட்டுடைய எனர்ஜியை இழுத்து ஜனங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக 9 விதமான சிலைகளை பார்த்தார் அவர். ஒவ்வொரு யுகத்திலையும் ஒரு சிலை பிரதிஷ்டை ஆகும். அந்த மாதிரி இப்போ பழனியில் போகர் பண்ணியிருந்த அந்த சிலை இருக்கு இல்லையா, அது இவங்க மெடிக்கல் வேல்யூஸ்ன்னு சொல்லி தேய்ச்சி ஒரு வழி பண்ணிட்டு ரொம்ப எலும்பு கூடு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க செம்பில் ஒரு சிலை பஞ்சலோகத்தில் பண்ணி வச்சு அதுக்கு தான் இப்போ அபிஷேகம்லாம் நடக்குது. மூலவருக்கு ஒரு நாளைக்கு 3 காலம்தான் பூஜை நடக்கும். அதை மற்ற நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. அந்த விக்கிரகத்துக்கு பதில் வேறு ஒரு விக்கிரகம் பிரதிஷ்டை ஆகணும் பழனியில். அது எங்கே இருக்குன்னா, பழனி கோயிலுக்கு தென்மேற்கு மூலையில் ஒரு ரூட் இருக்குது. அது காடு வழியாக குருவாயூர் கோயிலில் ஒரு சிவன் சந்நிதி இருக்குது. அதாவது குருவாயூரப்பனை பார்த்துட்டு நீ இப்படி சுற்றின்னு வரப்போது ஒரு டொக்கில் இப்படி போனோம், அங்கே மண்டபம் மாதிரி எல்லாம் உட்காந்து பாட்டு பாடின்னு இருப்பாங்க. அங்கே ஒரு அம்பாள் இருக்குது. இந்த இடத்துலேருந்து இந்த மூலையை பார்த்து கும்பிடணும் அப்படின்னு சொல்லி அங்கே கல்வெட்டு வச்சுருப்பாங்க, செவுத்தில் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல தான் அந்த சிலைகள் எல்லாம் வச்சிருக்கிற சுரங்கப்பாதைக்கு ஏதோ ஒரு வழி இருக்குது. அது அநேகமாக அந்த குருவாயூர் கோயிலேருந்து நீங்கள் வெளியே வந்த உடனே ஒரு சிவன், ஒரு நாராயணன் கோயில் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு அம்பாள் கோயில் இருக்குது. ஜெயலலிதா கூட அங்கே போய் கும்பிட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோலாம் மாட்டி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல எங்கேயோ அதுக்கு வழி இருக்குது. அந்த பாம்புகள் காவல் காத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த குகைக்கு உள்ளே போகிறதுக்கு அது எல்லாரும் கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட காலம் வர்றபோது அதில் ஒரு சிலை, அதாவது குருவினுடைய பவர் வாங்கி உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய குருவினுடைய அருளை, அதாவது 9ல் அந்த குருவோட அருளை வாங்கி தர்றது, அந்த மாதிரியான ஒரு விக்கிரகம் அங்கே இருக்குது. அந்த மூலிகையில் அந்த பவர் இருக்குது. அது பழனியில் கிடையாது. பழனிக்கு தென்மேற்கில் இந்த ஆல்மோஸ்ட் குருவாயூர் கோயில் ஒட்டி இருக்கிற இடத்துல எங்கேயோ தான் அந்த குகைக்கு வழி இருக்குது. பாம்புகள்லாம் காவல் காத்துட்ருக்கு. ஸோ ஏதாவது ஒரு காலத்தில் அது கிடைக்கும். அதே மாதிரி விருத்தாச்சலம்னு இங்கே நெய்வேலியெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு காலத்தில் தங்கத்தினாலான ஒரு பட்டணம் இருந்திருக்கு. ஃபுல்லாக கோல்டு, செங்கல்லேருந்து எல்லாமே தங்கம். அதனால தான் சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கே இருக்கிற சிவன்கிட்ட, எனக்கு பண கஷ்டம், என் பொண்டாட்டி மதிக்க மாட்டா, நான் திருவாரூர் போனான்னா அங்கேருந்து ஒரு மணிமுத்தாறுலேருந்து ஒரு செங்கல் எடுத்து கொடுக்குறாரு சிவன். இவர் சொல்கிறார், இதை நான் எடுத்துன்னு போனால் வழியில் திருடுங்க பிடிங்குவாங்க, அதனால் நான் இங்கே மணிமுத்தாரில் போடுறேன், எனக்கு திருவாரூர் கமலாலய தெப்பக்குளத்தில் கொடுத்துருன்னு சொல்லிவிட்டு சுந்தரர் சொல்லி அது ஒரு சாம்பிள் கூட எடுத்து வேஷ்டியில் கட்டிக்கினா இருந்தாங்க. அவர் கமலாலய தெப்பக்குளத்தில் அது கிடச்சிதுன்றாங்க. அந்த கோல்டன் சிட்டி விருத்தாச்சலத்துக்கிட்ட இப்பயும் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள். அதே மாதிரி சிதம்பரம் ரகசியம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது என்ன அப்படிங்கிறது. இந்த கலியுகத்தில் இந்த 3 விதமான ரகசியங்களும் மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய காலம் வரும். நீ அவசரப்பட்டுலாம் தேடினா கிடைக்காது. அதுக்கு பருவத்தால் அன்றி பழம். அந்த நேரம் வர்றபோது உங்களுக்கு கிடைக்கும். இந்த 3ம் கிடைச்சி ஜனங்க கும்பிட்ற அளவுக்கு வழிமுறைகள்லாம் வரும். அதே மாதிரி இப்போ நாம் இங்கே உட்காந்துன்னு இருக்கோம் இல்லையா ராமராஜ்யத்தில், இங்கேயும் பூமிக்கு அடியில் ஒரு சுரங்கம் இருக்குது. நம்ம மெயின் கேட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம பிள்ளையார் கோயில் இருக்கு இல்லையா, இந்த பக்கம்
அந்த இடத்துல எங்கேயோ அது போகுது. ஒரு பாதாளத்துக்குள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்குது. அங்கே ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தையூர் ஏரி இதெல்லாம் வந்து பழைய காலத்தில் இருந்த சில கோயில்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஏதோ ஒரு கோயில் ரொம்ப பழைய காலத்துது இந்த இடத்துல இருக்குது, நம்மக்கிட்டே இருக்குது. ஒரு காலம் வருந்து கடவுள் ஓகே சொன்னார்னா அதுக்கு வழி கிடைக்கும். அப்போது உலகத்தில் எங்கே போயும் தீராத வியாதிகள் எல்லாம் நம்ம இடத்துக்கு வந்து சும்மா 3 நாளைக்கு இங்கே தங்கணும், 3 நாளைக்கு சாப்பிட்ணும், சுவாமி தரிசனம் பண்ணணும், போயினேக்கணும். எங்கே போயும் தீராத வியாதியெல்லாம் தீர்ந்துடும். ஸோ கடவுள் என்ன பண்ண போகிறாரு, நீ கிறிஸ்டியனு முஸ்லீமு எல்லாம் சொன்னால் ஜனங்க அடிச்சுக்குவானுங்க, நான் வரமாட்டேன்னு. ஹெல்த்துனாக்கா இப்போ சங்கர் நேத்திராவில் போய் பாரு, அங்கே கிறிஸ்டியன்ஸு முஸ்லீம்ஸு பெங்காலி யூபிக்காரன் எல்லோரும் வந்து உட்காந்துக்கிறான். ஏன்னா அங்கே வந்து கண்ணு நல்லா ஆகுதுன்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போனாக்கா நல்லா ஆகுதுன்னா அரப் ஷேக்கும் வருவான், அர்ஜென்டினாலேருந்தும் ஆள் வருவான். ஏன்னா ஹெல்த் கார்டுன்றது. அதனால தான் ரிலீஜன் இல்லாமல் வந்து 3 நாள் சாப்பிட்டு தங்கு போயினே இரு, நல்லா ஆகும்னாக்கா யார் வேணாலும் வந்துடுவான் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு அற்புதம் நடக்க இருக்கிறது கூடிய சீக்கிரம். ஸோ இதெல்லாம் வர்றபோது தான் ஜனங்களுக்கு. ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு உலக யுத்தம், சில அழிவுகள் அதெல்லாம் வரும். பாப்புலேஷன் பெரிய அளவுக்கு குறைஞ்சி போகும். அண்டு யாரெல்லாம் கடவுளை இவ்வளோ வருஷமாக நல்லா நம்பின்னு கும்பிட்டுன்னு உட்காந்துக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் பைபிளில் வரும். தகுதி உடையவன் எவனும் அவனுக்கு வெளிப்படுத்தப்படாத ரகசியங்கள் இல்லைன்னு. இஃப் யூ ஆர் டிசர்விங் தேர் இஸ் நோ சீக்ரெட் விச் வில் நாட் பி டிஸ்க்ளோஸ் டு யூ அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏதோ ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது கூடிய சீக்கிரமாக. அப்போ இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு அழிவு வரும். இப்போ உலகத்தில் எல்லாமே தண்ணியில், இப்படி அந்தமானில் வந்து பெரிய வெள்ளம் வந்து ஜனங்கள்லாம் மலை மேலே போய் உட்காந்துருந்தாங்க. அப்போது ஹெலிகாப்டரில் கொஞ்சம் பேரை ரெஸ்கியூ பண்ணி எல்லாம் கூட்டின்னு வந்தாங்க. இப்போ தான் ஒரு 15 இயர்ஸ்க்குள்ளே நடந்தது அந்த மாதிரி. அது மாதிரி தண்ணியில் பெரிய ஒரு பிரபஞ்சத்துக்கு கண்டம் இருக்குது. அந்த மாதிரி வர்றபோது ஜனங்கள்லாம் மலை மேலே போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஜனங்க மலை மேலே போகிற இடம் தான் மகேந்திரகிரி. அந்த மலை மேலே போயிட்டு அங்கே 5 குழி இருக்குது, பஞ்சவடின்னு பேர் அதுக்கு. அந்த 5 குழிலையும் அமிர்தம் பொங்கி வரும். அதை பிடிச்சி குடிச்சிட்டு அவங்கெல்லாம் இன்னும் சாகாத நிலைக்கு அப்படியே உக்காந்துருவாங்க. அப்போ தான் சத்தியுகம் ஆரம்பிக்கும். கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் அப்போ தான் ஆரம்பிக்க போகுது. இந்த மாதிரி உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள். ஷேக்ஸ்பியர் சொல்வார், தேர் ஆர் மோர் திங்ஸ் ஆன் த எர்த் வாட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆன் தி ஸ்கை ஸோ மிஸ்டர் ஒரு இஷ்யூன்னு வரும். அந்த மாதிரி மக்களுக்கு தெரியாத, இன்றைய நிலையில் நம்பவே முடியாத பலவிதமான விஷயங்கள் உலகத்தில் இருக்குது. எல்லாம் வெளிப்பட வேண்டிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்போது எதுவும் சொல்லுவாங்க, அனலில் சுட்ட விளக்கமாகும் அப்படின்வாங்க. நெருப்பில் அந்த அரக்கல்லையா அது இது பண்ணாக்கா அதில் சீல் குத்தலானி. அந்த மாதிரி யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களுக்கு இந்த ரகசியங்கள் எல்லாம் வரக்கூடிய காலத்தில் புலப்படுத்தப்படும். அவங்கெல்லாம் கடவுளை நம்பின்னு இருந்ததுக்காக இந்த ரிவார்ட்ஸ், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அவங்க காப்பாற்றப்படுவது, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி பலவிதமான தரிசனங்களெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறது. சிதம்பர ரகசியம், விருத்தாச்சலத்துக்கிட்ட இருக்கிற தங்கப்பட்டினம், அதுக்கப்புறம் இது பழனியில் பிரதிஷ்டை பண்ண வேண்டிய விக்கிரகம், இதெல்லாம் வந்து வரப்போகுது. எல்லாமே தான் வரப்போகுது. அது அதுக்கு ஒரு டைம் இருக்குது, அவ்வளோதான். இங்கே நான் சொல்லியிருக்கேன், நல்ல குருந்தப்ப சாமின்னு ஒருத்தர் உத்தரகோசம் அங்கேக்கு போன போது அங்கே குருந்த மரத்து நேரில் அவருக்கு ஒரு ஓலைக்கட்டு கிடச்சிது. அந்த ஓலைக்கட்டை வச்சு அவர் இங்கே தான் மாயலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பேக் சைடில் விநாயகர் நகர்னு இருக்குது, அங்கே படிச்சுன்னு இருந்தார். அதே மாதிரி இங்கே ரமணி குருஜின்னு ஒருத்தர் 9 ராமநாதன் ஸ்ட்ரீட்டில் இருந்தார். இப்போது சேலையூரில் ஒரு ஆசிரமமெல்லாம் கட்டி காக்காபுஞ்சன்ற ஆசிரமெல்லாம் வச்சுருக்காரு. இது மாதிரி பல ஓலைகளில் உலகத்தில் என்னென்ன அதிசயங்கள் இருக்குது, அதெல்லாம் எப்போ வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வேணால் இந்த காகபுஜெண்டரில் இருக்குது. அதே மாதிரி நடராஜ சர்மான்னு ஒருத்தர் இருந்தார், பண்டல வெங்கட்ட நாயுடு ஸ்ட்ரீட் ட்ரிப்ளிகேன் ஐசோஸ் கிட்ட. அவருடைய பரச ரிஷி நாடிலையும் வருது. இந்த மாதிரி சில ரகசியங்கள்லாம் இருக்குது. எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரம் வர்றபோது வரும். எப்போ வரும், ஏன் இப்போ வரல அப்படின்னா, ஜனங்க இன்றைக்கி என்ன சொன்னாலையும் நாஸ்திகர்களாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு சாமி பக்தி எங்கே இருக்குது, எல்லாம் சாராயம் குடிச்சு விட்டு நடு ரோட்டில் கிடக்கிறானுங்க, எந்த வேல்யூஸும் கிடையாது. இவங்க கடவுளையே நம்புறதில்லை. இந்த நாய்களுக்காக எதுக்கு கடவுள் இந்த அதிசயங்கள்லாம் காட்டணும்? அதனால் ஆடுமாறு ஆடி அடங்குமாறு அடங்கும் காலத்து தான் அருள் ஒளியின் பூரணத்தை காண முடியும் என்றோம் அப்படின்னு வரும் அந்த வழியிலேயே.
ஜனங்க ஒரு ரவுண்டு இன்னும் 2 கையும் தூக்கின்னு திரௌபதி கத்தனா இல்லையா, புடவை உருவிடுறான் துஷாதனன்ட்டு. அப்போ கிருஷ்ணர் புடவை கொடுக்கலையா, அந்த மாதிரி யாரெல்லாம் இன்னும் பட்டதெல்லாம் போதும் பட முடியாத துயரம் 2 கையை தூக்கி சரண்டர் ஆகிறாங்களோ அந்த காலத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஜனங்களுக்கு பிரகாசப்படுத்தப்படும். விளக்கை ஏற்றியவன் எவனும் அதை எல்லாரும் காணும்படிக்கு மேஜையின் மேல் வைப்பானே என்று மேஜையின் அடியில் ஒழித்து வைக்க மாட்டான்றது பைபிள். இப்போ யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தெரியும். அண்ட் வி வில் வெயிட் அண்ட் சி. நமக்கு என்ன அவசரம், நம்ம நல்லா தானே இருக்கோம் இல்லையா, எல்லோரும் நல்லா தானே நடந்துக்கிட்டு இருக்கு, நமக்கு ஒன்றும் குறையே இல்லை. இப்போ கூட பாரு, பழம் கொடுத்தாங்களா, அப்புறம் பாயசம் கொடுத்தாங்களா, வேறு என்ன கொடுத்தாங்க, ஆலு பரோட்டா கொடுத்தாங்களா, பானகம் கொடுத்தாங்களா, அப்புறம் திருப்பதி லட்டு கொடுத்தாங்களா, எல்லாம் வந்துன்னு தானே இருக்குது. டெய்லி தானே ஏதோ விதவிதமாக சாமி கோயிலுக்கு பிரசாதெல்லாம் வந்துக்கினே இருக்குது. அதனால் நம்ம நல்லா தான் இருக்கோம். இவ்வளோ தான். யாரெல்லாம் ஒழுங்காக இருக்காங்களோ, யாரெல்லாம் கடவுளை நம்பின்னு உட்காந்துருக்காங்களோ அவங்களுக்கு ஒன்றும் இவங்க எதையுமே தேட தேவையில்லை. எல்லாமே தானாக இவங்களை தேடி வரும். யார் ஒழுங்காக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அனலில் சுட்ட விளக்கம்ன்றது அதுதான். நீ எதையும் தேடி எங்கேயுமே போக தேவையில்லை. ஒரே ஒரு இடம், தெய்வம் உண்டென்றது, அது ஒன்று என்று கடவுள் இருக்காரு நம்பு. அந்த கடவுள் ஏகன் அநேகன், ஒரே கடவுள் தான் எல்லாமாகவும் இருக்கிறான்னு நம்பு. தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர். நிறைய கடவுள் இருக்குதுன்னு சொல்லி ஜனங்களை அடித்து கூடுறாங்கல்ல, அவங்களாம் முட்டாளுங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. அதனால் ஒரு நாமும் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லையனம் கொட்டாமோ. கடவுளுக்கு ஒரு இதில் பேர் இல்லை, நம்ம தான் சாஸ்திர நாமம் சொல்லி அவனை கும்பிடுறோம். ஏதவன் ஊர் ஏதவன் பேர், யார் உற்றார் யார் அயலார். அவனுக்கு வேண்டியவங்க யார், வேண்டாதவங்க யார் இல்லையா, அவனுக்கு ஊர் ஏது பேர் ஏது எதுவும் கிடையாது. பேராயிரம் பரவி வானோரும் ஏத்தும் பெம்மான். ஆயிரக்கணக்கான பேர்களை வைத்துக்கொண்டு தேவர்களெல்லாம் அவனை கும்பிடுகிற அளவுக்கு இருக்கக்கூடிய பெருமான்னா பெரிய ஆளுன்னு அர்த்தம். பெருமாள்னாலையும் பெரிய ஆளுன்னு தான் அர்த்தம். அதனால் பக்தியாக இருந்தால் போகிறோம். இப்போ நீங்கள்லாம் நினச்சா இந்த இடத்துல வந்து உட்காந்து இருக்கீங்க இல்லையா, ஜாலியாக வந்து உட்காந்து இருக்கீங்க. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நல்லது தானே போயிட்டுருக்குது வாழ்க்கையில். அதே மாதிரி இருங்க, வேறு ஒன்றும் பண்ணுறது. தெர் இஸ் நத்திங் ஃபார் யூ டு பிளான். நீ வந்து பெரிய அளவுக்கு பிளான் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு மனங்கட்டி இல்லை. வேடிக்கை பாரு, ஒன்று சுற்றி நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பாரு. அது நடக்கிற போதும் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். வேணா 4 வரி ஒவ்வொன்றுலையும் படிக்க சொல்கிறேன். பரசர ரிஷியடு உன் முன்பிறவியில் துர்க்கை குலதெய்வம், இப்பிறவியிலும் அவள் அருள் உன்னுடன் பரிபூரணமாக இருக்கிறது. நீ நியம நிஷ்டைகளோ மந்திர தந்திரங்களோ வேத வியாக்கியானங்களோ செய்யாமலேயே மிகப்பெரிய யோகிகளும் அடைய முடியாத அருளை கோயில் குளம் சுற்றியே அடைந்து விட்டாய். இப்பிறவியில் சாக்ஷாத் தெய்வமே உன் குரு, மனிதன் அல்ல. மகாபைரவர் சித்தநாதர் அனுகிரகம், அவரே உன் கையில் இருக்கிற மாதிரி. தெய்வ கடாட்சத்தின் பலனை நித்தியமும் அனுபவிப்பாய். அற்புதங்களை தரிசிப்பாய். சித்திகள் உண்டு, ஆனால் சந்நியாசி இல்லை. தென்பகுதியில் சிவசமாதி அடைந்த மகாயோகியின் அனுகிரகம் கிடைக்கும். சிவசக்தி லீலைகளை அனுபவிப்பாய். ஸ்கந்தநாதனுடைய குகை சம்பந்தமாக பல தரிசனங்கள், பூமியில் பாதாளத்தில் சித்தனால் மறைத்து வைக்கப்பட்ட சிலாமூர்த்திகள், உனக்கு பூர்வ ஜன்ம வாசனையால் லீலைகள் தரிசனமாகும். யோகினி மாதா அனுகிரகத்தால் மகாகணபதியின் பல வடிவங்கள் மூடிய சிலைகள் வைத்த இடங்களை காட்டும். மலைவாழ் ரிஷிகள் தரிசனம். உனது வாழ்க்கை ஆசிரமம் ஏற்காத சந்நியாசி வாழ்க்கை. லோக க்ஷேமத்திற்கான தர்ம பிரவேசம். உனது மனுஷ சரீரமே தவிர அமானுஷ சக்தி உண்டு. வனபர்வத சஞ்சாரத்தால் ஆத்ம லாபம். திருவண்ணாமலை மகாக்ஷேத்திரத்தின் மகாசக்தி சுவாமிநாதன் உன்னுடன் மனுஷனுக்கு மனுஷன் பேசுவது போல் பேசுவான். அன்றிலிருந்து அமிர்தத்தால் மழை பெய்தது போல் உனது வாழ்க்கை மாறிவிடும். புது மனிதனாக மாறுவாய். லௌகிகத்தில் இருப்பது போல் தோன்றினாலும் புத்தி எப்போதும் அமானுஷத்தில்தான் இருக்கும். தெய்வீக காரியங்களில் உனக்கே அறியாமல் ஆக்கர்ஷிக்கப்படுவாய். நிதர்சனமாக தெய்வீக விஷயம் நடைபெறும். சாக்ஷாத் தெய்வமே வழிநடத்தி செல்லும். பூர்வ ஜன்ம வாசனையினால் வந்து பராசர ரிஷி ஓலையில் வந்தது.
அதே மாதிரி நாகர்கோயில் பக்கத்தில் தெய்வச்செயல்புரம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒருத்தர் இந்த மாதிரி ஓலை வச்சு அருள்வாக்கெல்லாம் கொடுப்பாரு. சின்னதாக தான் இருக்கும். அவர் பேர் முத்துசாமி அடிகளார். தன்னையும் சித்தனாக்கி தனக்கு ஒரு அருள் சக்தி கொடுத்து தேவலோகத்திலிருந்து அன்னப்பறவையின் மேல் அன்னை சக்தி வரும் அரும் பிள்ளை நீ. சிறுவயதில் தன்னை அறியாமல் ஆச்சரியப்படும் நிலையில் அருள் வழங்கும் சக்தி இருக்கு. ஏழுமலையான் சன்னிதானத்திலிருந்து ஸ்வஸ்திக் சுடர் வெளிச்சம் அவன் கரத்திலிருந்து சுரக்கும் சக்தி இருக்கு. சித்தர்கள் கூடும் இந்த எல்லையில் அகத்தியருக்கு பூஜைகள், சித்தர்களும் நவ கன்னிகளும் வந்திருக்கு. சர்வ சக்தியும் பெறப்போகும் இந்த அருள் பிள்ளைக்கு மகேஸ்வரன் அருள் சக்தி உண்டு. கொங்கண முனிவரின் அருள் சக்தியில் நவ திருப்பதியும் தன் பூஜை அறையிலேயே ஜோதி ரூபத்தில் அருளோடு அமைத்து கொடுக்க கொங்கண முனிவர் கன்னியாகுமரி பகவதி ஆலயத்தில் சித்தாடல் புரியும் மாயம்மா ரூபத்தில் இங்கு காட்சி கிடைக்கும். ஐயப்பனை கூட்டுக்குள் இறக்கி சொல்ல வைக்கும் மறு ஜென்மம் கிடையாது. பின் தேவலோகத்தில் அருள் பணி செய்யும் பாக்கியம் இருக்கு. சித்தர்கள் இருக்கும் இடத்தை பற்றியெல்லாம் சிந்திக்க வைக்கும் சக்தி இருக்கு. கொங்கண முனிவரின் அருள் சக்தியாம் தன் இச்சையை நிறைவேற்றும் சக்தி இருக்கு. உன் எல்லையில் மகாசக்தி இருக்கு. இதெல்லாம் எப்போ 1984 சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம். ஏதோ இருக்க வயசு தான் இதெல்லாம் பண்ண முடியுது. இருக்க வயசு தான் ரெடியாக உட்காந்துன்னு இருக்கோம். ஸோ ஐ ஆம் ரெடி. வெதர் காட் இஸ் ரெடிங்கிறது அவர் தான் டிசைட் பண்ணும். எனக்கு கொடுத்த வேலையெல்லாம் நான் ஜாலியாக பண்ணிவிட்டு அட்டடிச்சுன்னு உட்காந்துன்னு இருக்கேன். when the occasion demands, we are ready. It's for God to use this organization or use my finance for his work. அதனால் எனக்கு லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. ஐ எம் வெயிட்டிங். ஐ ஹவ் டன். எனக்கு என்னெல்லாம் உத்தரவாச்சோ எல்லாத்தையும் பண்ணிட்டேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பண்ணிட்டு ஜாலியாக உட்காந்து என்ன பண்ண வேண்டியது எல்லாம் பண்ணிட்டோம். கோயில் கட்டிட்டோம், எல்லாம் கட்டிட்டோம். இப்போ தான் பக்கத்து காலையெல்லாம் ரோடே போடுறோம். நான் எப்பயும் இங்கெல்லாம் ரோடு போட்டு முடிச்சுட்டேன். எலக்ட்ரிசிட்டி சொந்தம் நம்மளுது இல்லையா? என்ன இல்லை, வந்தால் தங்கிறதுக்கு ஜனங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எதுக்கும் பஞ்சம் இல்லாத ஒரு அமைப்பை நான் உருவாக்கி ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எனி டைம் when the need comes எல்லாமே இருக்குங்க. இல்லாதது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இருக்கீங்க, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு தான் நடக்குது. பூஜை பண்ணுறாங்க, யாராவது அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்களா, ரெடி போக்கில் நடக்குது. உட்காந்துக்கிறீங்க, குழந்தைங்கள்லாம் அவங்களுக்கு பரிமாறிடுறாங்க, எல்லாம் நடக்குது. ஸோ இதெல்லாம் தானாக தானே நடந்துட்டுருக்கு. யாராவது சட்டாம்புள்ள மாதிரி அங்கே உட்காராத, எங்கே பண்ணாத, இது பண்ணாத, அது பண்ணாத, ஏதாவது ஆர்டரெல்லாம் பண்ணுறாங்களா இந்த இடத்துல? ஒன்றும் கிடையாதுல்ல, எல்லாம் தானாக நடக்கும். கொஷ் பாபாஜி, அவதார புருஷர்கள் ஓர் யுகத்தில் ஓர் விதமாக வருகிறார்கள் என்று நீங்கள் சத்சங்கத்தில் கூறியுள்ளீர்கள். உதாரணமாக திரேதாயுகத்தில் ராமராக நீங்கள் இருந்தீர்கள், துவாபர யுகத்தில் துரோணராக இருந்தீர்கள், கலியுகத்தில் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமியாகவும் தற்பொழுது சிவசங்கர் பாபாவாய் இருக்கிறீர்கள். உங்களுடன் டிராவல் செய்த அர்ஜுனன், கர்ணன், பீமன், பீஷ்மர், சபரி போன்ற மகா புருஷர்கள் கலியுகத்தில் எந்த ரூபத்தில் இருக்கிறார்கள் என்று தயவு செய்து விளக்க. முன்ன கூட சொல்லியிருக்கேன் நான். ராமாயண காலத்தில் சபரியாக இருந்த அம்மா தான் கிருஷ்ணவேணி அம்மா. ராமாயண காலத்தில் விஸ்வாமித்திரராக இருந்தவர் சேந்தமங்கலம் அவதூர் சாமியுடைய சிஷ்யராக இருந்த புவனேஸ்வரிக்கு கோயிலெலாம் கட்டியிருக்கக்கூடிய சாந்தானந்த சுவாமிகள். வைஷ்ண ரிஷியாக இருந்தவர் தான் குருஜி சுந்தர்ராமன். இப்படி எல்லோரும் வந்திருக்காங்கன்னு நான் சொன்னேன். ராவணனாக இருந்தால்தான் உங்கள் சிந்தலச்சேரி, சிங்குழல், பொன்னையா சாமின்னு சுருளிமலை எல்லோரும் வந்திருக்காங்க. யாரும் வராமல் இல்லை. பட்டு ஒவ்வொரு யுகத்துலேயும் அவங்கவுங்களுக்கு உள்ள இந்த போர்ட்ஃபோலியோன்றாங்க இல்லையா, அவங்களுடைய ரோல் அது வேறு வேறு இருக்கும். ஒரு ராவணன் மகா தபசியாக இருந்தான். இந்த பிரிவில் என்ன, அவர் ஒரு சாதாரண விறகு வெட்டுற குடும்பத்தில் வந்தார். ஒரு கோகுக்குள்ளே போனவர் சொல்லிமலையில் அப்படியே உக்காண்டார். சில மாதங்கள் கழித்து அவர் வெளியே வரும்போது அவர் ரைட் ஷோல்டர் மேலே ஒரு கிளி உட்காந்துட்டு வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் முட்டி வரைக்கும் ஒரு காவி வேஷ்டியை கட்டிக்கிட்டு ஜடையை இப்படி மேலே வச்சுக்கிட்டு கையில் ஒரு லாட சங்கிலி வச்சுன்னு ஜல்லுன்னு அடிச்சுன்னு இருப்பார். சட்டெல்லாம் போட மாட்டார். மாதத்துக்கு ஒருக்கா திருப்பதி போவார்.
மீனாட்சி அம்மன் கோயிலில் பௌர்ணமிக்கு போய் 2வது கொடி கம்பத்துக்கிட்ட உக்காந்துருப்பார். யாருக்கும் அவர் கையில் திருநூறு கூட கொடுக்க மாட்டார். அவர் சொல்லுவார், எனக்கு இந்த பிறவியில் ஒரு வேலையும் கிடையாது, நான் தவத்தை சேர்த்து வச்சு 55 வயசு 5 மாதம் 5 நாளில் அடக்கமாகிடுவேன். அந்த நேரத்தில் நான் அடக்கமாகிற இடத்துக்கு மேலே ஆனந்த பைரவின்னு ஒரு அம்மன் கோயில் வரப்போகுது அப்படின்னாரு. அவர் அடக்கமாயிட்டார், இன்னும் அந்த கோயில் வரல. ஆனால் அவருடைய மிஷன் அதுதாங்கிற மாதிரி. குருஜி சுந்தரமன் வந்தார். அவர் வசிஷ்டர், நல்ல ரிஷி தானே அவர் ஒரு 2 கோயில் கட்டுறதுக்கு உதாரணமாக இருந்தார். ஒன்று, நீங்கள் திருப்பதி போகிற வழியில் லெஃப்ட் சைடில் ஒரு முருகன் கோயில் மாதிரி இருக்கும், அது அவர் கட்டினது தான். அதே மாதிரி வேலூரில் ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய லிங்கம் இருக்கு இல்லையா, அது அவருக்கு ஒரு பவர் இருந்தது. அவருடைய குரு ஒரு மலையாளி, கேரளாக்காரரு. அவர் இறக்கிறதுக்கு முன்னால் இவரை கூப்பிட்டு 108 தேங்காய் என் தலைமையில் இந்த இடத்துல உடையன்னு. அவர் உடச்சினே இருக்கிற போது அவருக்கு அந்த கபாலத்து வழியாக எனர்ஜி இவர் உடம்புக்குள்ளே இறக்கிட்டார். அதனால் இவருக்கு அந்த சில தாந்திரிக் நாலேஜெல்லாம் இருந்தது. ஸோ அந்த திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் எங்கேயோ தான் இன்றைக்கி ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் இருக்கிற அந்த லிங்கம் இருக்குது இல்லையா, அது அங்கே தான் இருந்துச்சு. இவருக்கு அந்த வித்தை தெரியும், ஒரு கல்லை வெயிட்லெஸ்ஸாக மாற்றுறது. நான் அவ்வளோ பெரிய கல்லை எப்படி நைட்டில் தூக்கின்னு வர முடியும்? அதனால் அந்த பவர். இப்போது பிருகதீஸ்வரர் கோயில் இருக்குது தஞ்சாவூரில், அதுவும் இந்த மாதிரி தான் பண்ணாங்க. அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி அந்த கோயில் கோபுரத்தை தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ரீசார்ஜ் பண்ணி வெயிட்டு கொண்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி இந்த ஜலகண்டேஸ்வரர் லிங்கம் எங்கேயோ இருந்துச்சு, அதை இவர் வெயிட்லெஸ் பண்ணி நைட்டோட நைட் தூக்கின்னு வேலூரில் கோட்டை கோயிலில் வச்சு விட்டுட்டார். அது மாதிரி அவராலையும் சில கோயில்களெல்லாம் நடந்திருக்கு. கிருஷ்ணவேணி அம்மா ஒரு ஊராக சுற்றின்னு இருந்தாங்க. ஒரு வயசான கிழவர், நீ வான்னு சொல்லி அந்த அம்மாவை கல்யாண தீர்த்தத்தில் கொண்டு போய் உட்கார வச்சு, இங்கே நீ தவம் பண்ணு அப்படின்னாரு. அவர் தான் அகஸ்தியர். அந்த அம்மா கல்யாண தீர்த்தத்தில் உட்காந்து தவம் பண்ணிக்கின்னு இருந்துச்சு. அவங்களுடைய அந்த தவம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பிரிட் அந்த பாடியை விட வேண்டிய நேரம் வரப்போது நாம் இந்த துர்கை கோயிலை கட்டி முடிச்சுட்டு கரெக்டாக அவங்க ஸ்பிரிட்டை துர்கையில் இறக்கி விட்டுட்டோம் நம்ம. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரண சரீரம், ஒரு காரியம் இருக்கும். அவங்க எதுக்காக வந்தாங்களோ அதுக்கு ஒரு காரியம் இருக்கும். போகராக இருந்தார் பழனியில் ஒருத்தர், அவர் தான் மகாபாரத காலத்தில் பீஷ்மராக இருந்தார். அப்போ நான் துரோணராக இருந்தேன். அப்போ மகாபாரத காலத்தில் பீஷ்மராக இருந்தாலும் ரஜினிகிரியில் இன்றைக்கி சாமியார், அவர் போகராக இருந்தவர். அவருக்கு முருகன் கோயில் கட்டுற தலையெழுத்து இருந்து, அதனால் வேலூரில் அந்த பெரிய கோயிலை கட்டி ஸ்கூல் ஆஸ்பத்திரிலாம் கட்டிட்டு அவர் பாட்டிக்கு அவர் உட்காந்துருக்கார். அதனால் உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்து, உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்து, கழிந்ததே கடவுள்னு ஆளெல்லாம். அதனால் எல்லார் லைஃப்புமே ஒரு ரீவைண்டு, ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு, ரீப்ளே, எல்லாருக்கும் ஏதோ ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அவர் அந்த கோயிலை கட்டிட்டு அங்கே உட்காந்து இருக்கிறாரு. குருஜி சுந்தரமன் இந்த 2 கோயில் கட்டுறதுக்கு உதாரணம் வந்தார். அந்த அம்மா நம்ம துர்கை கோயிலில் உட்காந்துக்குச்சு. அவர் 55 வயசுக்கு சமாதி விட்டு கோயிலுக்காக வெயிட் பண்ணின்னு இருக்கிறார். இருந்தாலும் அவர் எந்த சாமியார் சொன்னார், விஸ்வாமித்திரர் அவர் 3 கோயில் கட்டார். நம்ம சேந்தமங்கலத்தில் ஒரு கோயில், அதுக்கப்புறம் புதுக்கோட்டை கிட்ட ஒரு கோயில், இங்கே மெட்ராஸில் சாலியூரில் ஒரு கோயில், அப்புறம் ஸ்கந்தாசிரமம் சேலத்தில் உடையார்பட்டிக்கிட்ட 4 கோயில் கட்டார் அவர். இப்படி எல்லாருக்கும் ஒரு ப்ராஜெக்ட். இந்த கலியுகத்தில் பிறந்தாக்கா அவங்களுக்கும் ஒரு இது இருக்குது, கட்டியிருக்காங்க. அவங்கவுங்க ஒரு வேலையை செஞ்சாங்களா, அந்த மாதிரி நாமளும் இதெல்லாம் நம்ம கொடுத்த வேலை தான். எல்லாம் கட்டிட்டோமா, எல்லாம் இவ்வளோ பெரிய ஆசிரமத்தை உண்டாக்கி இருக்கிறோமா. அண்ட் செல்ஃப் சஸ்டைனிங், அதாவது யாரையும் நம்பாமல், யார்கிட்டையும் வசூல் பண்ணாமல், பிச்சை எடுக்காமல், பேங்க்கில் கடன் வாங்காமல் ஆசிரமத்தை நல்லா கலகலான்னு நடத்துறதுக்குள்ள வசதிகளை நாமளே எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்கோமா இல்லையா. இது என்னுடைய ப்ராஜெக்ட். இப்போ உனக்கு ஒரு சாதாரண நிலையில் பார்க்குற போது இதெல்லாம் புரியாது. நீ திங்க் பண்ணணும். இவ்வளோ பெரிய இடத்த வாங்கி, இவ்வளோ ரோடு போட்டு, இவ்வளோ எலக்ட்ரிசிட்டி ரெடி பண்ணி, இவ்வளோ மரங்களை நட்டு, இவ்வளோ பில்டிங் கட்டி, இவ்வளோ ஜனங்க இங்கே வர்ற மாதிரியாக ஏதோ ஒரு காலகட்டத்தில் இருந்து ஒரு 30-35 இயர்ஸ் பாடுபட்டு இல்லையா. எப்பயோ மண்ணடியில் ஆரம்பித்தது தானே, இது சின்னதாக ஆரம்பித்தது. பெசன் நகருக்கு நீலாங்கரைக்கு இங்கே இவ்வளோ பெருசாகிட்டு உட்காந்துன்னு இருக்குது. நம்ம பண்ணாத இது இருக்குது, எல்லாம் தான் பண்ணோம். ரூரல் சர்வீஸ் பண்ணோம், தையூர்லேயும் வெங்கலூர்லேயும் ஸ்கூல் ரொம்ப நல்லா நடத்தி இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்கூலாக ஒரு காலத்தில் கொண்டு வந்தோம். ஆஸ்பத்திரி கட்டினோம், என்ன பண்ணலை, எல்லாம் தான் பண்ணிட்டோம். பெரிய பெரிய யாகங்கள், பெரிய பெரிய பூஜைகள்லாம் பண்ணிட்டோம். இந்த கலிகாலத்தில் நம்ம பண்ண அளவுக்கு பெரிய யாகங்கள்லாம் யாருமே பண்ணதில்லை. புத்திரகாமேஷ் யாகம் பண்ணியிருக்கோம், சோம யாகம் பண்ணியிருக்கோம் இல்லையா. எவ்வளோ பெரிய யாகங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம்.
இன்றைக்கும் 3 கோயிலில் யாகம் நடக்குது, பௌர்ணமி பௌர்ணமிக்கு யாகம் நடக்குது. எந்த ஒரு இது குறையும் இல்லாமல் சாமிக்கு பல்லக்கு வச்சுருக்கோம், சாமிக்கு தேர் வச்சுருக்கோம் இல்லையா. சாமி பெருமாள் கோயில் மூலஸ்தானம் கோல்டு, மேலே கோல்டு, 4 மகான்கள் இருக்கிறதெல்லாம் கோல்டு, எல்லாமே பண்ணிட்டோம். நம்ம பண்ணுறது கூட ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே மாட்டிக்காமல் யார் வேணால் வரலாம், நம்மக்கிட்ட பேசலாங்கிற மாதிரி தானே நம்ம வச்சுட்டுருக்கோம். யார் வேணால் எங்கிட்ட வரலாம், பேசலாம், எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்போம். எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு கார்ப்பரேட் ஸ்டைல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்கோம். எல்லாமே அப் டு டேட்டாக வச்சுருப்போம். நம்ம எதுக்குமே குறையில்லாத ஒரு ஆர்கனைசேஷனை நடத்திக்கிட்டே இருக்கோம். இதில் அதிகாரம் இல்லை, அலட்டல் கிடையாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துன்னு இருக்காங்க. அதாவது அதனுடைய போக்கில் நடக்குது. ஸோ ஒவ்வொரு சாமியாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். நம்முடைய ஸ்டைல் இது வேறு. இது வரைக்கும் நம்ம பண்ணதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இனி வரக்கூடிய காலத்தில் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் தான் ரொம்ப பெருசாக இருக்கும். வரக்கூடிய நேரத்தில் ரொம்ப பெருசாக பல விஷயங்கள் நடக்கும். இந்த வருஷத்துக்குள்ளேயே நடந்துடும். இந்த வருஷத்துக்குள்ளேயே பல விஷயங்கள் நடக்க போகுது. வெயிட் பண்ணுங்கள், பாருங்க. ஒரு கொஸ்டின். Question from Nagarkovil Priya. Dear Baba, why are some people very brave while others get scared of very small things? I notice that some people speak with such conviction that they are right, but if someone else believes that two contradictory things can be true at the same time and speaks with doubt, are they considered to be weak? In spiritual terms, how can we distinguish between courageous and cowardly people? அஞ்சுவ யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. நாமார்க்கும் குடியல்லும் நமனே அஞ்சோம். இது ஒரு ஹையஸ்ட் ரியலைஸ்ட் ஆர் என்லைட்டன் சோலுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. அவங்க பயப்பட மாட்டாங்க. எதற்கும் அஞ்சேன், யாருக்கும் அஞ்சேன், எங்கும் அஞ்சேன், எப்போதும் அஞ்சேனுங்கிற மாதிரி. இப்போ என்னுடைய லெவலுக்கு மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா டெய்லி இந்த ஸ்பிரிட்ஸ் கூட குடும்பம் நடத்த வேண்டியிருக்கும். நிச்சயம் அட்லீஸ்ட் ஒரு வயசான ஒரு கிழவன், அவங்களோட ஒரு வயசான கேள்வி, 2 சின்ன குழந்தைங்க வெள்ளை துணியில் சுற்றிருக்கெல்லாம் எப்பயும் செத்து போயிருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஆஸ்பத்திரியில் சுற்றுவாங்க இல்லையா வேலை துணி, அதில் இப்படி கட்டின்னுட்டு நான் படுத்து நிற்கிற பெட்டுக்கு லெஃப்ட் சைடில் அந்த 4 பேரும் இப்படி நிற்கிறாங்க. நான் சொன்னேன், எனக்கு தெரியும். நான் சொன்னேன், இரு நான் லைட் போடுறேன், உங்களை பார்க்கணுன்னு அப்படின்னு. அதுங்கெல்லாம் யார்? இன்னும் சமாதானம் அடையாத, சாந்தி அடையாத ஸ்பிரிட்ஸு. ஏதோ ஒரு வகையில் செத்து போயிருக்கோம். யாரும் அது காரியம் தேவசெல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. அதில் ஒரு வேளை சூசைட் பண்ணி இருந்திருக்கோம். அதுங்கெல்லாம் அலைஞ்சினே இருக்குது. அந்த மாதிரி ஸ்பிரிட்ஸும் வரும், எல்லா இடத்துலையும் வரும். ஸோ இதெல்லாம் முன்னால் முடியுமா? அதாவது டெய்லி இந்த மாதிரி குடும்பம் நடத்துகிற பேசாதவங்களோட அவனுக்கு முடியுமா? நான் அப்படி இல்லை, பயப்படவே மாட்டேன். எனக்கு என்ன வேணும் உனக்கு அப்படின்னு பேசுவேன். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அதுங்களுக்கு பேச முடியாது, பாவம். அதுங்களுக்கு பேச முடியாது, சைகை தான் காட்டும். அண்டு அந்த ஜன்னலெல்லாம் மூடி தானே இருக்கும், அது வழியாகவே வரும். அண்டு நம்ம எந்திரிச்சு லைட்டு போட போகிறோன்னா அப்படியே ஓடிடும். அந்த ஜன்னல் வழியாகவே திருப்பியும் ஸ்லோ மோஷனில் போயிடும். அதனால் இதெல்லாம் இருக்கிறது தான். அந்த உலகம் பூராவும் எத்தீரியல் ஸ்பிரிட்ஸ் இருக்குது. அதுங்களுக்கெல்லாம் எண்ணங்கள் இருக்குது. நீ பயந்தியானாக்கா பயப்பட்டுனே இருக்க வேண்டியதுதான். நீ அதுக்கு தெரியும் அது ஏன் உங்கள்கிட்ட வருதுன்னா, நீ ஒரு மகான், அது அமைதி இல்லாமல் சுற்றின்னு இருக்குது. உங்கள்கிட்ட போனால் அதுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அது வருது. ஆனால் அதை பார்த்து நம்ம ஏன் பயப்படணும்? தே கம் டு யூ ஆன் தர் ஓன். நம்ம என்ன மெத்தலை பார்க்க வச்சு வாங்க நாளைக்கு எங்கள் வீட்டில் கல்யாணம் நான் கூப்பிட்டோம், அதனுடைய போக்கில் வரும். ஸோ இந்த வேர்ல்ட் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுங்கிறது வேறு. இது ஃபேஸ் பண்ணணுன்னா உனக்கு கட்ஸ் வேணும். இப்போ நான் இருக்கேன்னா 1984 எனக்கு டெத்து வந்துடுச்சு ராகவேந்தருடைய அருளால். அதனால் மரணத்தை பார்த்து பயமே கிடையாது. மரண பிரமாதம் நமக்கு இல்லையாம்னு சொல்லுவான் பாரதியார். அந்த மாதிரி நமனை அஞ்சோம் யாமார்க்கும் குடியல்லோம், அந்த நிலை வந்தாச்சு. அதனால் எங்கே போனாலும் தன்னந்தனியாக இருக்க முடியும். எதுக்குமே பயப்படுற பழக்கம் கிடையாது. காட்டில் போய் தனியாக பாறை மேலே படுத்துன்னு இருப்போம். பக்கத்துலேயே கரடி போகும். தியானம் பண்ணுறபோது பாம்புங்கள்லாம் உட்காந்துக்கும். எல்லாம் தான் இருக்கும். எதை பார்த்து பயப்படக்கூடாது. ஏன்னா ஒருத்தர் செத்து போயிச்ச வேண்டாம், நான் எமனை பார்த்து சிரிச்ச வேண்டாம்னு எம்ஜிஆர் பாட்டுக்குது இல்லை, அந்த மாதிரி எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தான் சாமியாக இருக்கும்.
அதனால் எதை பார்த்தும் பயம் இருக்காது. ஆனால் உங்களுக்கு இன்னும் அந்த மரண அனுபவம் வரல இல்லையா, அதனால் ஒரு சாதாரண விஷயத்துக்கே நீங்கள் பயந்துடுவீங்க. ஒன்று. ரெண்டாவது, உங்களில் ஜாதகத்தில் சில பேருக்கு தான் நல்ல பவர்ஃபுல் ஸ்பிரிட்ஸ் இருக்கும், ஜாதகத்தில் பிளானட்ஸ். ஸோ அவங்களுக்கு இந்த அளவுக்கு பயம் இருக்காது. அந்த ஸ்பிரிட்ஸ் பவர்ஃபுல்லாக இல்லைன்னு வச்சுக்கோ, அவங்க எல்லாத்துக்குமே போயிடுவாங்க. அதாவது ஏதோ ஒரு சினிமா பாட்டு வரல, அந்த மாதிரி எதை பார்த்தாலும் பயப்பட்டுனே இருப்பாங்க. அப்பாவை பார்த்தாலும் பயம், அம்மாவை பார்த்தாலும் பயம். இந்த மாதிரி ஒரு பாட்டில் எல்லாத்தையும் பார்த்து பயந்துக்கிட்டே உட்காந்து இருப்பானுங்க. அஞ்சு சாவாருன்றது அந்த நிலை தான். அதனால் அவங்கவுங்க ஜாதகம், அந்த ஜாதகங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வீக்காக இருக்குங்கிறத வச்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு வரும். சில பேருக்கு ரொம்ப டென்ஷன் பார்த்திங்களா இருப்பாங்க. சின்ன விஷயத்துக்கு எல்லாமே அவங்க வந்து ஃபங்க் ஆகிறவங்க, டென்ஷன் ஆகிறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க பயப்படாமல் என்ன பண்ணுவாங்க சொல்லி பார்க்கலாம் இல்லையா? அவங்க டெஃபினட்டாக பயந்து தான் தீருவாங்க. அதுக்காக நீ தைரியமாக இருந்தால் எந்த ஸ்பிரிட்டும் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா உனக்கு உடம்பு இருக்குது, அதுக்கு உடம்பு கிடையாது. நீ பயந்தால் தான் அது உங்கள்கிட்ட வர முடியும். அது எல்லார் உடம்புக்குள்ள வர முடியாது. இப்போது தேங்காய் எண்ணெய்னா அது நீ ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில், கண்ணாடி பாட்டிலில் பிடிக்கிற. ஒரு நைட்ரிக் ஆக்சைடு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னா அதுக்கு கண்டெய்னர் வேறு. சந்தன ஆயில்னால் அலுமினியம் கண்டெய்னரில் பிடிக்கணும் இல்லையா? சர்க்கரைன்னா பொட்டலம் கட்டணும். இப்படி ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வொரு தகுதி இருக்குது. ஸ்பிரிட்ஸை ஹோல்ட் பண்ணுறதுக்கு கூட தகுதிகள் இருக்குது. அதனால் உன் உடம்புல அந்த எத்திரியல் ஸ்பிரிட்ஸ் வர்றதுக்கான எண்ணங்கள், நிலைகள் இருந்தால் தான் அது உன்னை பிடிக்கும். இல்லைன்னா அவங்ககிட்ட வராது. நீயா பயந்துன்னு இருப்பே தவிர அது ஒன்றும் பண்ணாது. ஏன்னா இட் கேனாட் ஆக்குபை யுவர் பாடி. உன்னுடைய உடம்புக்குள்ளே அது வர்றதுக்கு அதுக்கு வாய்ஸ் கிடையாது. ஓகேவா? பாடலாமா? பூரண பிரம்மமடி சிவசங்கர், பூரண பிரம்மமடி சிவசங்கர், பூரண பிரம்மமடி. வாரணனும் வடிவேலனுமாகி நாரணனான் முகன் நாயகன் சிவனேனும் பூரண பிரம்மமடி. நீரும் நெருப்பும் நீநிலமும் இவன், நீலவானமும் நெழிக்காற்றும் இவன், பாரு தோன்றிய பல்லுயிரும் இவன், படைத்த பின்னும் காக்க நேரு வந்தான் இவன், பூரண பிரம்மமடி. जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे, आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे. ओम जय शिव शंकर रे. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி, சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம்.
ஓம் ஜெய் சிவசங்கரரே. नागबिन्दुकलादि नमो नमः वेदमन्त्रस्वरूपा नमो नमः ज्ञानपण्डितस्वामी नमो नमः बेहुकोडि दीपमङ्गलज्योति नमो नमः तूयम्बललीला नमो नमः देवकुञ्जरि नमो नमः अरुळ्ताराय वीरलुं परकोलाल पूजयं मोदलं गुणयासारनेदियं वीरमुं गुरुश्रीपादसेवयं मरवाद. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.